ஹாய் ஹலோ சோடா டைம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். 1 கோடி சிவலிங்க ஆலயம் வந்து சத்தியில் உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி 1 கோடி சிவலிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ண போகிறதா சொல்லி அந்த கோயில் உருவாகிட்டு இருக்கு. அந்த கோயிலுக்கு தான் இன்றைக்கி மறுபடியும் போக போகிறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து 18 அடியில் 14 டன் வெயிட் கொண்ட ஒரு மூலவர் சிவலிங்கம் வந்து பிரதிஷ்டை பண்ண போகிறாங்க. அதுக்காக தான் எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அங்கே தான் போக போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த சிவலிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ணுறதையும் பார்க்கலாம். அது இல்லாமல் பல லிங்கங்கள் இப்போ வந்து அவங்க பிரதிஷ்டை பண்ணிட்டுருக்காங்க. சிவபக்தர்கள் யாருக்காவது இருந்தாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க இந்த வீடியோவை. அது இல்லாமல் நீங்களும் அந்த கோயிலை வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது இல்லாமல் அவங்களோட நோட்டீஸும் நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோ போகிற நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். பக்கத்தில் ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. அப்படி வரும்போது இங்கே கோயில் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன்னு இவர் மூலியமாக தெரிஞ்சது. ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது ஒரு மூலவர் ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு 2 பேர் பேசினோம். சரிங்க. ஸோ அப்படி பண்ணி வச்சது தான் இதுங்க. எவ்வளோ அடி? 18 அடி. 18 அடிங்க. பக்கத்தில் குன்னத்தூருங்கிற ஒரு ஊரில் தான் செஞ்சு கொண்டு வந்தது. சரி சரி. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அந்த டீட்டெயில்ஸ்? நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். சரி சரி. ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் செக்ரட்டரி இருக்கேன். ஓகே, தேங்க்யூ சார்.
வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போகிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.